நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நின்னுடன் எழுவரானோம் என்ற தலைப்பிலே இங்கே பேச வருகிறார்கள் நம்முடைய வணக்கத்துக்குரிய ஊவே தாமல் ராமகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் இந்த மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி ஜயத்யாஸ்ருதசந்த்ராசத்வாந்தவித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யாः பரமவ்யோமபாஸ்கரः ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் மயக்ரீவமுபாஸ்மகே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கு கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மையளித்து காப்பான். புத்திர் பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச அனூமஸ்மரணாத் பவேத் அனூமஸ்மரணாத் பவேத். ஸ்டார் விஜய் டிவியினுடைய 16வது பக்தி திருவிழா முதல் முறையாக மதுரையில் நடக்கக்கூடிய பக்தி திருவிழா. தமிழ்நாட்டுக்கு வேணா தலைநகரம் சென்னையா இருக்கலாமே தவிர தமிழுக்கு தலைநகரம்னா அது கண்டிப்பா மதுரை தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நின்னுடன் எழுவரானோம் அப்படின்னு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமாயணமே சரணாகதி கிரந்தம். ராமனுக்கு சரணாகத வத்சலன்னு பேரு. உடைந்தவர் குதவானாயின் உள்ளதொன்று ஈயானாயின் அடைந்தவர் கருளானாயின் அறம் என்ன ஆண்மை என்னன்னு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தன்னை அபயம் என்று வந்தவர்களை காப்பாற்றுவதையே தன்னுடைய கொள்கையாக கொண்டவர். குகனுடன் ஐவரானோம், சுக்ரீவனுடன் அறுவரானோம். கடைசியா ராமாயணத்தில் சரணாகதியில முத்தாய்ப்பு வைத்தார் போல அமைந்தது விபீஷணனுடைய சரணாகதி. அதனால தான் விபீஷண ஆழ்வான்னு அவனுக்கு பேர் வந்தது. சம்பிரதாயத்தில் பிரகலாதனுக்கு ஆழ்வான்னு பேரு, விபீஷணனுக்கு ஆழ்வான்னு பேரு. அப்படி அவனை சேர்த்து அரவணைச்சு நின்னுடன் எழுவரானோம் ஐயா என்று கம்பனுடைய வாக்குப்படி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தழுவிய விபீஷணனுடைய ஒரு வைபவத்தை, ராமனுடைய சரணாகதி பிரபாவத்தை ஸ்ரவணம் செய்யக்கூடிய பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நின்னுடன் எழுவரானோம், அதாவது ராமாயணத்தில் என்ன அழகுன்னா 5 பேர் ஆனோம் 6 பேர் ஆனோன்னு வந்தது. 7 பேர் ஆனோன்னு ராமன் தழுவிண்டார் விபீஷணனை. அதுலேருந்து இன்னி வரைக்கும் ராமாயணத்தில் நின்னுடன் 8 பேர் ஆனோம்னு ராமன் யாரையுமே தழுவிக்கல. விபீஷணன் தான் கடைசி. அதுக்கப்புறம் அவ்வளவு குதூகலமாக தசரதருடைய பிள்ளைகளில் ஒத்தரா, தன்னுடைய தம்பிமார்களில் ஒத்தரா யாரையும் தழுவிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த 7ன்ற எண்ணு இருக்கே, 7ன்ற நம்பருக்கே ஒரு பெரிய பெருமை உண்டு. அதைத்தான் அங்க விபீஷணனுக்கு ராமன் கொடுத்தாராம் ஸ்ரீமத் ராமாயணத்துல சரணாகதியில. வாரத்தினுடைய கிழமைகள் 7, சப்த ஸ்வரங்கள்னு நம்ம சொல்றோம். சப்த ரிஷிகள்னு ரிஷிகளை 7ஆக வகுக்கிறோம். கன்னிகைகள்னு எடுத்துட்டாலும் அதுவும் 7 தான், சப்த கன்னிகைகளா இருக்கு. நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரங்கள் இருக்க, அதையும் நம்ம அஷ்ட சமுத்திரம் நவசமுத்திரம்னு சொல்றது இல்லை, சப்த சமுத்திரங்கள். அதுவும் 7ஆத்தான் அமைஞ்சிருக்கு. ராமாயணத்தில் விபீஷ்ண சரணாகதியை கேட்டு இருக்கமே, இந்த ராமாயணத்தை வால்மீகி வகுக்கும் போது எத்தனை காண்டங்களாக வகுத்தார்னா, பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம். அதையும் 7ஆத்தான் அவர் வகுத்தார். பாகவத சப்தாகம்னு சொல்லுவோம். கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை 7 நாட்கள் கேட்பதுன்றது நமக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்கிறது. அது தவிர நமக்கே தெரியும், வானவினுடைய நிறங்கள் 7, சூரியனுடைய குதிரை 7, அவனுடைய கிரணங்கள் 7, சூலாதி சப்த தாளங்கள் மிருதங்கத்தில் 7, பூமிக்கு கீழே 7 லோகம், பூமிக்கு மேலே 7 லோகம், சிரஞ்சீவிகள் 7 பேர். எல்லாத்துக்கும் மேல கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக நாம் வணங்கக்கூடிய 7 மலையான் இருப்பது 7 மலைகள். கோவர்தனகிரிய பகவான் தூக்கினது 7 நாட்கள். நமக்கு அருகாமையில் உள்ள ஸ்ரீரங்கத்தினுடைய பிராகாரம் சப்த பிராகாரமாக 7 பிராகாரமாக அமைஞ்சிருக்கு. சப்த நாடிகள் உலகத்தில் இருக்கு.
ஆண்டாள் அழகர் கோயில்ல 100 அடி தடாவெண்ணை உனக்கு சமர்ப்பிப்பேன் 1000 தடாவாக அந்த அழகரிடத்துல பிரார்த்திச்சென்று அதை ராமானுஜர் நிறைவேற்றின உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் 7 அடி நடந்து வந்து அந்த ராமானுஜரை அனுகிரகித்ததாக வரலாறு அங்கும் 7ஆகத்தான் சொல்கிறது. 7 தலைமுறை எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம்னு சரணாகதியில 7 தலைமுறையினுடைய சரணாகதியைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். உலகத்தினுடைய அதிசயங்கள் 7. சப்த மோக்ஷபுரி, அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரா, துவாரவதி செய்வன்னு நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தேசங்களும் 7 அமைஞ்சிருக்கு. ராமாயணத்துல சுக்ரீவன் ராமனை பரீட்சை பண்ணது 7 சாலமரங்களை அடிச்சுட்டா நீ வந்து வாலிய வதம் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா, இத்தனை 7க்கு பெருமை சேர்ப்பதற்குத்தான் ராமன் நின்னுடன் 7வரானோம்னு ராமாயணத்துல அவனையும் 7வது ஆசாமியாக கட்டிண்டாராம். அதை விட இங்க என்ன பெருமைன்னா, இன்னைக்கு விஜய் டிவியினுடைய 16வது திருவிழா மதுரையில, அதுவும் 6/1/7 தான் இங்க வந்து அமைஞ்சிருக்கு நமக்கு. ஆக நின்னுடன் 7வரானோம் அந்த 7ன்ற எண்ணுக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுப்பதற்காக ராமாயணத்துல தேவதைகளுடைய சரணாகதியில ராமாயணம் ஆரம்பிக்கும். ஐயிரு தலையினோன் அனுசராதியாம் மெய்வலி அறக்கரால் விண்ணும் மண்ணுமே செய்தவம் இழந்தன திருவின் நாயகாம் உயிர் தீர நொல்லை என உயிர்ப்பு வீங்கினர் கபநாட்டாழ்வார். ராவணாதிகளுடைய கொடுமை தாங்க முடியலப்பா, அபயம் அபயம்னு தேவதைகள் சரணாகதி பண்ண, நீங்க கவலையே பட வேண்டாம், பூலோகத்துல நான் மனுஷனாக அவதரிக்கிறேன், நீங்கள்லாம் கிஷ்கிந்தையில போய் வானவர்களாக இருங்கள், ராவணனுடைய வதத்திற்கு நீங்கள்லாம் எனக்கு உதவி பண்ணலாம்னு சுவாமி அனுகிரகம் பண்ணதுல ஆரம்பிச்சது ராமாயணம். தேவதைகளுடைய சரணாகதியில ஆரம்பம். அதுக்கப்புறம் எத்தனை சரணாகதி ராமாயணத்துல வரிசையா. சுனக்ஷேபனுடைய சரணாகதி, அகலிகையினுடைய சரணாகதி, பரதனுடைய சரணாகதி பாதுகா பட்டாபிஷேகத்துல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காட்டுல ஆரண்ய காண்டத்துல மகர்ஷிகள்லாம் ஏகிபஸ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம்னு மகர்ஷிகளுடைய சரணாகதி, விராதனுடைய சரணாகதி, ஜடாயுவனுடைய சரணாகதி, கபந்தனுடைய சரணாகதி, கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவனுடைய சரணாகதி. இப்படி ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஒரு சரணாகத வள்ளலாக பகவான் எல்லாத்துக்கும் மேல சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை உனை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமா ராமா ராமாவோ நின் அபயம் அபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம்னு காகாசுரனுடைய சரணாகதி விருத்தாந்தத்துல பகவான் ராமன் உன்னதமான நிலைமையில் இருக்கார். காகம் கூட தன்னை சரணாகதி பண்ண உடனே ராமாயணத்துல சீதையோடு சேர்ந்து பகவான் காகத்தை காப்பாத்தினார். யுத்த காண்டத்துல முத்தாய்ப்பு ராமாயணத்தினுடைய கடைசி சரணாகதி என்னன்னா, நின்னுடன் 7வரானோம். விபீஷணன சுவாமி சேர்த்து அரவணைச்சுண்டு அனுகிரகம் பண்றாரே, அதுதான் ராமாயணத்துல தேவதைகளுடைய சரணாகதியிலே ஆரம்பித்து நின்னுடன் 7வரானோம் என்று ராமன் அரவணைத்த விபீஷ்ண சரணாகதியில முடியறது தான் ராமனுடைய காவியம். அதனால தான் ராமாயணத்துக்கு சரணாகதி கிரந்தம்னு பேரு, ராமனுக்கு சரணாகத வத்சலன்னு பேர். அப்போ சரணாகதினா என்ன சார்? அட்டர் சரண்டர். ஒன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை, பகவான் ஒத்தன்ட்ட தான் பண்ணணுமா. நாம பாட்டுக்கு சரணாகதி அனாவசியமா மனுஷியாள், சார் என் பையன் +2 பாஸ் பண்ணிட்டான் சார், அவனுக்கு ஒரு என்ஜினியரிங் சீட் கிடைக்கணும் சார், உங்களையே நம்பி இருக்கேன் சார், சரணாகதி பண்ணக்கூடாது. அவன் காலேஜில் பாஸ் பண்ணிட்டான் சார், ஒரு வேலை கிடைக்கணும் சார், அதுக்கு உங்களையே நம்பி இருக்கேன் சார். அடுத்ததா இப்ப முன்காலத்துல இல்லாத ஒரு வழக்கம் இப்ப வந்திருக்கு கால சூழ்நிலையினால, அவன் வேலைக்கும் போய் நன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான் சார், அவன் பிள்ளையா இருந்தா கூட ஒரு கல்யாணம் பண்ணணும் சார், அதுக்கு உங்களையே நம்பி இருக்கேன் சார். அப்படி அந்த கல்யாணம் பண்ண உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, அப்பா உங்க எல்லாரையும் கை விட்டுட்டேன் நான், ஏன்னா என் ஒய்ஃபையே நம்பி இருக்க வேண்டியிருக்குன்னு அவனும் சரணாகதி பண்ணிடுவான். ஆனா இந்த ஏகாரம் இருக்கே, உற்றோமே யாவோம், அந்த பகவானுடைய பாதார விந்தத்தை கெட்டியா பிடிக்கிறது இருக்கே, அதுக்குதான் சரணாகதின்னு பேர். மகாவிஸ்வாசத்தோட ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷதீதி விஸ்வாசகா கோத்ருத்வ வரணம் ஆத்ம நிக்ஷேபம் கார்பண்யம். அதாவது பெரிய ஒரு பிலாசபியே இல்லை. சம்ஸ்கிருத வார்த்தைகளை நம்ம சொன்ன உடனே பயப்படக்கூடாது, நம்ம சரணாகதி பண்ண முடியாதுன்னு. பகவான் நமக்கு அனுகூலமாக இருப்பான்னு நம்ம மனசுல முதல்ல நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறது, நமக்கு வேண்டாத விஷயங்கள் இருக்க அது எல்லாத்தையும் விளக்கிறது. அவன் நம்மளை பகவத் பக்தியோட ஒரு திருநாமத்தை ராமான்னு கூப்பிட்டா கூட நம்மளை ரட்சிப்பான்று சுவாமியின் இடத்துல மகாவிஸ்வாசத்தோட இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நம்மையே அவனுக்கு அர்ப்பணம் பண்ணி ஆத்ம சமர்ப்பணம் பண்றது. இதையெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா சுலபமான வழித்தானே.
இந்த வழிகளை நம்ம கண்டுபிடிச்சோம்னா சுவாமி என்ன பண்றாரா, உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிரமர உரைத்தார் போல், உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன், என் அப்பா என் இருடி கேசா என்னுயிர் காவலனே. ராமன் மகிழ்ந்து அவனை சரணாகதி பண்ணிட்டோம்னா நம்முடைய ஹிருதயத்துல வந்து உட்கார்ந்துடுறாராம். அதோட வெறுமை இருக்கிறது இல்ல, நம்ம எல்லாரையும் எடுத்துட்டு போய் அவருடைய ஹிருதயத்துல சுவாமி வச்சுக்கிறாராம். அந்த பகவத் பாகவத பரிமாற்றம்ன்றது இருக்கே, உன்னை கொண்டு என்னுள் வைப்பது, என்னையும் முன்னிலிடுவது அப்படின்றது நடக்கிறதே அந்த விஷயத்துக்கு தான் சரணாகதின்னு பேர். பரஸ்பர பாவத்தோட நம்ம ஒத்து போறது. அதைத்தான் ராமாயணத்துல முத்தாய்ப்பு வைத்தார் போல விபீஷ்ணாழ்வான் அழகாக பண்றானா. ராமகாவியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பகவான் பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக வனவாசம் வந்து தண்டகாரண்யம் புகுந்து மறைமுனிவருக்கு அஞ்சேல் மின் என்று விடை கொடுத்து வெங்கன் விராதன் விற்குணித்து வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி புலர்ந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேரா அவள் என பொன்னிறம் கொண்ட சுடுசினத்த சூர்பனகாவை கொடிமூக்கும் காதிரண்டும் கூரார்ந்தவாலால் ஈரா விடுத்து கரனோடு தூஷணன் தன் உயிரை வாங்க அவள் கதறி தலையிலங்கை வைத்து மலையிலங்கை ஓடிப்புக கொடுமையில் சுடுவிசையரக்கன் அலைமலிவேர் கண்ணாலை அகல்விப்பான் ஓரிருவாய் மானை அமைத்து சிற்றையிற்று முற்றல் மூங்கில் மூன்று தண்டத்தனாய் வஞ்சித்து இலைக்குரம்பில் கனியிருப்பில் கனிவாய் திருவினை பிரித்து நீல்கடல் சூழ் இலங்கையில் அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடு போய் வம்புலங்கடிகாவில் சிறையாய் வைக்க அயோத்தியர்கோன் மாயமான் மாயச்செற்று அகன்று தளர் வைதி ஜடாயுவை வைகுந்த தேத்தி கங்குலும் பகலும் கண்துயிலின்றி காணம்படி உலாவி உலாவி கனையொன்றினால் கபந்தனை மடித்து சபரி தந்த கனி வந்து வனமருவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமர மேழைத்து உருத்தழ் வாலிமார்பில் ஒருகனை உருவபோட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர்முடி அரசளித்து வானரக்கோனுடன் இருந்து வைதேகி தனை தேட சீராரும் திரள் அனுமன் மா கடலை கடந்தேறி மும்மதில் நீல் இலங்கை புக்கு கடிகாவில் வாராறு முளைமடவால் வைதேவி தனை கண்டு நின்னடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய் ஈதவன் கை மோதிரமே அனுமான் அடையாளம் உக்கும் என்று உச்சிமேல் வைத்துகக்க திரள் விளங்கு மாருதியும் இலங்கையர்கோன் மரக்கடிகாவை இருத்து காதலும் மக்களும் சுற்றமும் கொன்று கடியிலங்கை மலங்கை எரித்து அன்பினால் அயோத்தியர்கோன் தளிர்புறையும் அடியினை பணிய செல்வ விபீஷணருக்கு நல்லானாய் நின்னுடன் எழுவரானோம். பெரியவாச்சாம்பிள்ள அனுபவிச்ச அழகு இருக்கே. விபீஷ்ணாழ்வானுக்கு என்ன நிர்பந்தம்? எவ்வளவோ ராவணன் இடத்துல உபதேசம் பண்ணி பார்த்தான். சீதையை கொண்டு போய் விட்டுடுன்னு அவன் அபகரணம் பண்ணிட்டு வந்த நாள்லேருந்து உபதேசம் பண்ணான். அனுமான் லங்கையை எரிச்சுட்டு திரும்பி போய் ராவணன் சமுத்திரக்கரையை ராவணனை வதம் பண்றதுக்காக ராமனுடைய சைன்யம் வந்தாச்சு. அதுவரைக்கும் நிர்பயமாக இருந்த ராவணனுக்கு பயம் வந்தது. மந்திராலோசனை பண்ண ஆரம்பிச்சான். ராமன்லாம் அந்த பக்கம் வந்தாச்சே, சமுத்திரக்கரைக்கு வந்துட்டாலே என்ன பண்றது? யுத்த காண்டத்தினுடைய ஆரம்பம், சுந்தரகாண்டத்தினுடைய முடிவு ராமாயணத்துல. நல்ல முகூர்த்தத்துல ராமன் வந்துட்டார். அவர் அந்த கடலை எப்படி பாலம் அமைத்து கடக்கிறதுன்னு அவருக்கு ஒரு யோஜனை. அப்ப இந்த பக்கம் ராவணன் பயந்துண்டு மந்திராலோசனை பண்ண ஆரம்பிச்சான். அன்னைக்கு அந்த ஆலோசனை பண்ற சமயத்துல எல்லாருமே ராவணனுக்கு சரியாக தூபம் போட்டு பேசினான். நீங்க கவலையே பட வேண்டாம், சர்வாம் சாகர பர்யந்தாம் சசைல வனகானராம், நான் வானராள் மனுஷியாள் யாருமே இல்லாம பண்ணிடுறேன், நீங்க இதுக்கு ஆலோசனையே தேவை வேண்டாம், நம்ம எதிர ஒரு சின்ன அல்ப ஜந்துக்கள், நீங்க எதுக்காக ஆலோசனை பண்ணணும்னு பிரகஸ்தன் பேசினான். ராவணனுடைய பிள்ளையான இந்திரஜித்தும் அப்பாவுக்கு தகுந்த மாதிரி தூபம் போட்டான். அப்ப அந்த சபையில தர்மம் தெரிஞ்ச விபீஷ்ணன் மாத்திரம் எழுந்து, அண்ணா நீங்க ஒரு 5 தலை உள்ள ஒரு பஞ்ச சிரசு கொண்ட ஒரு நாகத்தை இடுப்புல கட்டின்னு இருக்கேள், சீதையை அபகரணம் பண்ணிட்டு வரல, வேண்டாம், நமக்கு ஆபத்து வேண்டாம், உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு உபதேசம் பண்ண விரும்புறேன். உலகத்துல எல்லாருக்கும் என்ன ஒரு பெரிய வழக்கம்னா, நம்ம லக்ஷ்மியை கையில வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம சௌக்கியமா இருப்போம். பணம் இருந்ததுன்னா லோகத்துல நமக்கு சௌக்கியத்துக்கே குறவில்லை. அதனால எல்லாரும் என்ன பண்ணுவோம்? லக்ஷ்மியை விடக்கூடாது, லக்ஷ்மியை விடக்கூடாதுன்னு பூஜை பண்ணுவோம். விபீஷ்ணன் சொன்னான், அண்ணா ராவணா, உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது எது தெரியுமா? லக்ஷ்மியை நீங்க கொண்டு விட்டுட்டேன்னா நீங்க சௌக்கியமா இருக்கணும்னு சொன்னான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விபீஷ்ணன் சொன்னான், அண்ணா ராவணா, உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது எது தெரியுமா? லக்ஷ்மியை நீங்க கொண்டு விட்டுட்டேன்னா நீங்க சௌக்கியமா இருக்கணும்னு சொன்னான். இந்த ஒரு உபதேசம் அவனுடைய காதுக்கு ஏறல. கோபம் வந்தது, சபையை கலைச்சான். மறுநாள் தூங்கிட்டு இருக்கிற கும்பகர்ணன் சபைக்கு எழுந்து வந்துட்டான். கும்பகர்ணன் 6 மாசம் தூங்குவான், ஒரே ஒரு நாள் எழுந்துப்பான்.
அவன் வாழ்நாள்ல வருஷத்துல முழிச்சுட்டு இருக்கிறது 2 நாள் தான். அத ஒரு நாளைக்குள்ள அடுத்த 6 மாசத்துக்கு உண்டான ஆலோசனையை ராவணன் கெட்டிக்காரத்தனமா பண்ணிக்கணும். அன்னைக்கு கும்பகர்ணன் சபைக்கு வந்திருக்கான். ஏன்னா அது தேவதைகள் கிட்ட அவன் வாங்கிட்ட வரம். கும்பகர்ணன் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணானா. எதுக்காக தபஸ் பண்ணான்னா நிர்தேவத்துவம். அதாவது நிர்தேவத்துவம்னா சொல்லச்சையே புரியுது, உலகத்துல தேவதைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கறதுக்காக தபஸ் பண்ணா. பிரம்மா பிரத்யட்சமாச்சே, தேவதைகள்லாம் பயந்து போயிட்டா. ஏன்னா பிரம்மாவே உங்க வழக்கம் என்னன்னா எந்த ராட்சசன் இதை கேட்டாலும் ஃபுல்லி கிராண்டட்னு சொல்லிட்டு வந்துருவேள். அதுக்கப்புறம் பகவான் தான் கஷ்டப்படணும், தேவதைகள் அழியணும்னு கேட்க போறான், அதனால ஏதாவது ஒரு வரத்தை கொடுங்கோன்னார். இல்லை என்னால முடியாது, அவன் கேட்டா கொடுத்தே ஆகணும், கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணியிருக்கான்னார். அப்ப தேவதைகள் என்ன பண்ணா, பிரம்மாவனுடைய பத்னியான சரஸ்வதி தேவியை போய் பிடிச்சாலாம். அம்மா நீங்க வாக் தேவதை, அதனால உங்களுடைய அனுகிரகம் இருந்தா தான் எவனுக்குமே வாக்கு பிரபாளமாக வரும். அதனால சரஸ்வதி தேவியினுடைய கடாட்சம்னு நாங்க சொல்லுவோம். நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, கும்பகர்ணன் நாக்குல உட்காந்து அவன் வரம் கேட்கச்சே ஏதாவது கொஞ்சம் பரட்டி விட்டுடுங்கோன்னாலாம். ரொம்ப சந்தோஷம்னா அந்த அம்மா அவன் நாக்குல போய் உட்காண்டா. நிர்தேவத்துவம் நிர்தேவத்துவம் கேட்கணும்னு நினைச்சுட்டு இருக்கான். தொண்டை வரைக்கும் வந்துருத்து. நாக்குல வரைச்சே சரஸ்வதி என்ன பண்ணா, லேசா அப்படி திருப்பி விட்டாலாம். அதனால வார்த்தை எப்படி வந்தது, நித்ராவத்வம், தூக்கமே வேணும். சில இடத்துல நமக்கு வார்த்தைகள் புரியாம இப்படி சொல்ல குழப்பம் நடந்துறது உண்டு. ஒரு ஊர்ல ஒரு ஜமீன்தார் இருந்தார். அந்த ஜமீன்தாருக்கு திடீர்னு காலத்தால எழுந்த உடனே காலை நீட்ட முடியல, மடக்க முடியல, ஒரே வலி. ஊர்ல இருக்கிற வைத்தியர்கிட்ட போனார். கிராமத்துல பாவம் வைத்தியர் ஊர்ல இல்ல, அவர் புள்ளதான் இருந்தான். அப்பா என்ன வேணும்னு ஜமீன்தாரை கேட்டான். அப்பா கார்த்தால எழுந்ததுல இருந்து காலை நீட்ட முடியல, மடக்க முடியலடா, ஒரே வலியா இருக்கு, அப்பா இல்லையானார். அப்பா இல்ல, வைத்தியர் புள்ள சொன்னான். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், எங்க அப்பா இருந்தா மாத்திரம் என்ன பண்ண போறார், உள்ளுக்குள்ள ஒரு பெரிய டிக்ஷனரி வச்சிருக்கார், உங்களுக்கெல்லாம் தெரியாம அதை போய் பெரட்டுவார். அதுல காலை நீட்ட மடக்க முடியலன்னா என்ன மருந்து இருக்குன்னு எங்க தாத்தா எழுதி வச்சதை பார்த்துவார், வந்து அதை பிரிஸ்கிரிப்ஷனா எழுதி கொடுத்துருவார், அதனால உங்களுக்கு கொடுக்கட்டுமான்னா. இவருக்கு இருந்த வலி இருக்கே, எதையோ ஒன்றத்தை கொடுனார். உடனே வைத்தியர் புள்ள போனா, வெளியில வந்தான். ஏண்டா மருந்து கிடைச்சதானார். கிடைச்சு கொடுத்து, என்னடா மருந்துன்னா, காலை நீட்ட மடக்க முடியா விட்டால் பொடுதலையை வைத்து கட்டவும். காலை நீட்ட மடக்க முடியலன்னா பொடுதலையை வச்சு கட்டணும், கட்டுங்க சரியாயிடும் அப்படின்ட்டான். நேர ஜமீன்தார் காவலாளிகளை கேட்டுக்க சொன்னார். சர்வன்ஸ் எல்லாம் கேட்டுட்டா. அரண்மனைக்கு வந்தார். பொடுதலையை வச்சு கட்டுக்கடானார். இந்த வைத்தியருடைய பிள்ளையும் பொடுதலைன்னா ஒரு இலைன்னு சொல்லல, கூட வந்த சர்வன்ஸும் அது என்னன்னு கிளாரிஃபை பண்ணி கேட்டுக்கல. ஜமீன்தார் வழியில பொடுதலையை எடுத்துருவாங்க. இந்த பசங்களே என்ன அசியூம் பண்ணிட்டான், எவன் ஆசாமி தலையில ரோட்ல பொடுக்கா இருக்கோ அவனை இழுத்துன்னு வந்து கட்டணும்னு இவன் தீர்மானம் பண்ணி விட்டான். பாவம் ஒரு மாமா கார்த்தால சண்டே கார்த்தால கரிகா வாங்குறதுக்காக கிளம்பி வரார். அவர் தலைவில பொடுக்கா இருந்தது. இவர் தாண்டா பொடுதலைன்னு பிடிச்சி இழுத்துன்னு வந்தான். ஜமீன்தார் காலில் கட்டுட்டான். அவருக்கு வலி இன்னும் தாங்கல, என்ன ஏற்கனவே வலி. இவன் காலில் கட்டி இருக்கிற ஆசாமி வேற கொஞ்சம் எக்ஸஸ் வெயிட் அவருக்கு. அதனால இவனுக்கு என்னடா இது வைத்தியம், இது முதல்ல இவனை அவுத்து விடக்கூடாதுன்றார். இல்ல சாயங்காலம் சரியாயிடும்னா சாயங்காலம் வைத்தியர் வந்துட்டாராம். புள்ள சொன்னா, அப்பா ஜமீன்தார் வந்தார், நான் பொடுதலை, ஏண்டா உனக்கு இந்த வேண்டாத விவகாரம், என்ன ஆச்சோ நான் பார்த்துட்டு வரேன்னு வைத்தியர் வந்தா. பெரிய கலேபரம், இவன் காலில் குதிச்சுட்டு இருக்கான், இவருக்கோ வலி தாங்கல. வைத்தியர் பார்த்தார், முதல்ல அவனை அவுத்து விடுங்கடான்னார். அவுத்து விட்டுட்டு, ஒரு இலை அது, அதை கேட்டுக்க வேண்டாமா, இப்படி இவனை சிரமப்படுத்திட்டே என்ன. கட்டுப்பட்ட ஆசாமி கார்த்தால கட்டுப்பட்டான். பாவம் அண்ணா ஆகாரம் கிடையாது. நேரம் அவுத்து விட்ட உடனே வைத்தியருக்கு பயமா, நம்மளதான் வந்து ஓங்கி ஒரு அறை கொடுக்க போறான், இப்படி ஒரு பையன் இருப்பானா, புரியும்படி சொல்ல வேண்டாமான்னு இவர் பயந்துட்டு இருக்கார். ஆனா இந்த கட்டுப்பட்ட ஆசாமி இருக்கானே, ஓடி வந்து வைத்தியரை சரணாகதி பண்ணானா. அவர் காலை கட்டியா பிடிச்சுட்டு, நீங்க இல்லைன்னா நான் என்ன ஆயிட்டு இருப்பேன், உங்களுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன், வைத்தியராஜ நமஸ்துபியம்னா. என்னடா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், உன்னை சரணாகதி பண்ணணும், என் காலில் எதுக்காக விடுறே, என் பையன் புரியும்படி சொல்லலையேன்னா. இவன் சொன்னா, உங்க பையனும் நன்னா இருக்கணும், உங்க 7 தலைமுறை நன்னா இருக்கணும், நல்ல வேளை உங்க பையன் பொடுதலையை வச்சு கட்டுனானே, இடிச்சு கட்டுன்னு சொல்லியிருந்தா இவன் இத்தனை நாடி என்னை என்ன பண்ணி இருப்பான். நான் அத மாதிரி இவன் நித்ராவத்வம், தூக்கமே வேணும்னா ஃபுல்லி கிராண்டட்னார். உடனே ராவணன் தபஸ் பண்ணா, இப்படி என் தம்பி தூங்கிட்டான்னா அவனுக்கு ஆலோசனை பண்ணணுமே என்ன பண்றதுன்னு. வருஷம் 6 மாசம் தூங்குவான்டா, ஒரு நாள் உனக்காக எழுந்துப்பான், அடுத்த 6 மாசத்துக்கு உண்டான ஆலோசனையெல்லாம் அவன்கிட்ட பண்ணிட்டு இருந்தார். அந்த கும்பகர்ணன் சபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனிடத்துல ராவணன் சொன்னான், யுத்தம் வந்துப்பா. எதனால யுத்தம் வந்ததுன்னா, யுத்தம் வந்ததோட இல்ல, ராமலட்சுமணன் சமுத்திரக்கரையில வந்தாச்சுன்னா. எதுக்காக சமுத்திரக்கரையில வந்திருக்கான்னா, நான் சீதையை அபகரணம் பண்ணேன்னா. ஏண்டா சீதையை அபகரணம் பண்ணேன்னா, சூர்பனக வந்து சொன்னா சீதை ரொம்ப அழகா இருப்பான்னு, அதனால அபகரணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா. சிரிச்சானா கும்பகர்ணன். எப்ப பூர்வ காரியானி குர்யாதைஸ்வர்யமஸ்திதகம்
பூர்வம் சோத்தர காரியாணி நசவேத நயானயோ. நான் முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியல, அதை கடைசியில பண்றேன். கும்பகர்ணன் சொன்னா இந்த மந்திராலோசனையை முதல்ல பண்ணியிருக்கணும். சீதையை அபகரணம் பண்ணலாமா வேண்டாமான்னு எங்களை கூப்பிட்டு கேட்டிருக்கணும். அது மாதிரி ஆலோசனை பண்ணல. எப்பசாத் பூர்வ காரியாணி குர்யாத்தை ஸ்வர்கமாஸ்திதகா, முதல்ல பண்ண வேண்டியதை கடைசியில பண்றேன். தூக்கிட்டு வந்த அப்புறம் வந்துருத்த ஆபத்து. அதனால நீங்க இப்ப மந்திராலோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உடனே ராவணன் டிசைட் பண்ணிட்டான், ஓகோ இன்னைக்கு சப்ஜெக்ட் விபீஷ்ட சரணாகதி நினைச்சோம், கும்பகர்ண சரணாகதி போல இருக்கு. இவன் எழுந்து ஏதோ நல்ல வார்த்தை பேசுவான்னு பார்த்தா நமக்கு எதிரா பேசுறானேன்னு. கும்பகர்ணன் சொன்னான், நான் இப்படி பேசுறேனேன்னு பயப்பட வேண்டாம். அகம் சமி கரிஷ்யாமி ஹத்வா சத்ருன் தபானக, நான் போய் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் யுத்தம் பண்றேன். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, யுத்தம்னு வந்தா நம்ம யாரும் பிழைக்க மாட்டோம். ஏன்னா தர்மாத்மாவிடத்துல நீங்க அபச்சாரப்பட்டிருக்கேள். தர்மத்தினிடத்துல அபச்சாரப்பட்டு ஜெயிச்சவன் லோகத்துல இருந்ததாக சரித்திரமே நான் கேள்விப்பட்டதில்லை. ஒன்னே ஒண்ணு பண்றேன், உங்களுக்கு முன்னாடி நான் யமலோகத்துக்கு போயிடுவேன். உங்களுக்காக வேணா அங்க யமன் டக்க ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷலா ஒரு ரூம் போட்டு, எங்க அண்ணாவுக்கு சௌகரியம் எல்லாம் வேணும்பா, 2 டன் ஏசி இல்லாம அவரால் படுத்துக்கவே முடியாது, அதனால நல்ல ரூமா ஏற்பாடு பண்ணி வைன்னு உங்களை ரிசீவ் பண்ணுவனே தவிர நான் போய் உங்களுடைய காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும்னு யுத்தம் வந்தா கூட நினைக்க வேண்டாம்னு அவன் சொல்லிட்டு உட்காண்டான்.